இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற நற்செய்தி மத்தேயு அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 20 முதல் 24 முடிய. இந்த பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனமாற்றத்தை எதிர்பார்க்கின்றார். அதே நேரத்திலே நடக்கின்ற நிகழ்வுகளை கண்டு நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏன் அவநம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறீர்கள் என்ற ஒரு வார்த்தையை அவர் முன்வைப்பதை பார்க்கின்றோம். ஆக முதலில் நற்செய்திக்குள் செல்வோம், அதன் பிறகு சிறு சிந்தனைகள் செய்வோம். அந்த சிந்தனைகளுக்கு பிறகு ஒரு ஜெபத்தோடு நாம் முடித்துக் கொள்வோம். அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார். கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாய்தா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கப்பர்நாகுமே, நீ வானளாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனமாற்றத்திற்காக அந்த மக்களை அழைப்பதை பார்க்கின்றோம். மனமாற்றம் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு பல புதுமைகளை நிகழ்த்துகிறார். நோயிற்றிருக்கின்ற மனிதர்களை குணப்படுத்துகின்றார், இறந்தவர்களை உயிர்த்தெழச் செய்கின்றார், இன்னும் பல்வேறுபட்ட புதுமைகளை இயேசு செய்கின்றார். ஆனால் அந்த புதுமைகளை கண்டும் அந்த மக்கள் மனமாற்றம் அடையவில்லை, கல்லான நெஞ்சம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அதற்காக இயேசு சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்கவில்லை என்று இருக்கிறதா? கேட்டார்கள். ஆனால் அது முளைப்பதற்கு அவர்கள் அனுமதிப்பதில்லை என்பதுதான் இதில் இருக்கின்ற சுவாரஸ்யம். இதை எடுத்துக்காட்டாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் திருப்பலியை நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் அனைவரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் திருப்பலிக்கு செல்லுகிறோம் என்று நினைக்கின்றேன். திருப்பலி பங்கெடுத்து விட்டு நாம் வெளியே வருகின்ற பொழுது எப்படி வருகின்றோம்? இயேசுடைய உடலையும் இரத்தத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு இயேசு கொடுத்த அமைதியை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்வதற்காக நாம் வருகின்றோம். அப்படித்தானே? பூசை முடித்து வெளியே வரும்போது அந்த பெற்ற அமைதி, பெற்ற மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் உண்மையில் என்ன நிகழ்கிறது? வெளியே வந்தவுடனே பிறரை பற்றி குறை பேசுவது, இல்லாதது பொல்லாது சொல்லுவது, தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவது, கெட்ட வார்த்தைகள் பேசுவது, பிறரை காயப்படுத்துவது போன்ற செயல்கள் இயேசு விரும்பக்கூடியவைகளா? இல்லை. காரணம் என்ன? திருப்பலியில் பங்கெடுத்து இறை வார்த்தையை கேட்டீர்கள். கேட்ட பின்பு அந்த இறை வார்த்தையை தியானிக்கவில்லை, அந்த வார்த்தைகளை உள்வாங்கவில்லை, அந்த வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்தில் பதிக்கவில்லை. இயேசு இன்று என்னை எதற்காக அழைத்தார் அந்த திருப்பலியில் பங்கெடுப்பதற்கு என்ற சிந்தனை கூட நமக்கு இல்லை. ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாமும் இந்த மக்களை போன்று மனமாற்றம் இல்லாத மக்களாக தான் வாழுகின்றோம். ஆக வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது ஆண்டவரோடு ஒன்றிணைந்து வாழ்வதற்கு, ஆண்டவரை உள்ளே நமக்குள்ளே தாங்கிச் செல்வதற்கு, நம்முடைய இதயத்திலே அவரை கொண்டு செல்வதற்கு, அவரோடு வாழ்வதற்கான வாய்ப்புகள் திருப்பலின் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழுகின்றோம் என்றால், பல நேரங்களிலே நம்முடைய குடும்பங்களில் குழந்தைகளோ அல்லது மற்றவர்களோ சொல்வார்கள், நீங்கள் செய்வதை பார்த்துவிட்டு அல்லது நாம் செய்வதை பார்த்துவிட்டு சொல்வார்கள், காலில் தானே பூசை போய்ட்டு வந்தீங்க, அதுக்குள்ளே பூசை போய்ட்டு வந்த மாதிரியே நீங்கள் பிஹேவ் பண்ணுறீங்க, உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லக்கூடியதை நம்முடைய காதுகளால் கேட்டிருக்கின்றோம். அப்படி என்றால் இயேசு விரும்புவது என்ன? நான் மனமாற்றம் பெற்ற மனிதனாக வாழ வேண்டும். இயேசுடைய புதுமைகளை நாம் கண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அன்றாடம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு திருப்பலியும் ஒரு புதுமை தான். ஏனென்றால் அப்பமும் ரசமும் ஆண்டுடைய உடலும் இரத்தமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அவர் நமக்கு உணவாக வந்து கொண்டிருக்கின்றார். இதைவிட பெரிய புதுமை என்ன நிகழ வேண்டியிருக்கிறது? ஆனால் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுதுதான் மாற்றங்கள் உருவாகும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக, ஏன் இயேசு மாற்றத்தை நம்மிடம் எதிர்பார்க்கிறார்? இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நாம் சொல்ல வேண்டும் என்றால், பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், அவர்களுக்கு ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். இன்று பல்வேறுபட்ட பள்ளிகள் இருக்கின்றன. ஸ்டேட் சிலபஸ், சென்ட்ரல் சிலபஸ், அரசு பள்ளிகள் என்று பல இருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு பள்ளியில் இருக்கின்ற ஆசிரியர்களும் வித்தியாசமான செயல்பாடை செய்கின்றவர்கள். ஒரு சில ஆசிரியர்கள் அந்த மாணவர்களுக்கு தேவையான வீடியோ வழியாக கற்றுக் கொடுக்கின்றவை, இன்னும் அதிகமான
பொருட்களை பயன்படுத்தி, அதாவது ஸ்மார்ட் ஃபோன்ஸ், இன்னும் கேட்ஜெட்ஸ் இவைகளை பயன்படுத்தி அவர்களுக்கு நிறைய விடயங்களை கற்றுக் கொடுக்கலாம். ஆக அப்படி கற்றுக் கொடுக்கின்ற அந்த மாணவர்களிடத்திலே ஆசிரியர்கள் அதிகமாக எதிர்பார்ப்பார்களா, எதிர்பார்க்க மாட்டார்களா? ஒரு சில ஆசிரியர்கள் சிலவற்றை தான் சொல்லிக் கொடுப்பார்கள், குறைந்தவற்றை சொல்லிக் கொடுப்பார்கள், அல்லது சாதாரண முறையில் சொல்லிக் கொடுப்பார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பு குறைவாக இருக்கும். ஆனால் அதிகமாக சொல்லிக் கொடுத்தவர்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அதுபோன்றுதான் இயேசு நமக்கு பலவற்றை அன்றாடம் செய்து கொண்டிருக்கின்றார். நம்மை நேசிக்கின்றார், நமக்காக தன்னுடைய இரத்தத்தை சிலுவையில் சிந்தினார். அப்படி இருக்கின்ற பொழுது நம்மிடம் அவர் எதிர்பார்ப்பு வைத்திருப்பது தவறில்லை அல்லவா? ஆக இயேசு என்னிடம் எதிர்பார்ப்பது எனக்குள் மாற்றம் ஏற்பட வேண்டும். ஆகவே இந்த 2 நகர்கள், கொராசின் நகர், பெத்சாய்தா நகரில் உள்ள மக்கள் மனமாற்றம் அடையவில்லை. ஆனால் அதே நேரத்தில் பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், நினிவே மக்கள் தவறு செய்தார்கள். இயேசு இறைவாக்கினர் யோனாவை அனுப்புகிறார். அந்த மக்கள் அவருடைய வார்த்தையை கேட்டு மனமாற்றம் அடைகின்றார்கள். அந்த மனமாற்றம் என்னுடைய வாழ்விலும் உங்களுடைய வாழ்வில் நிகழ வேண்டும். அதை தான் ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையை கேட்டு அதை ரோட்டோரத்தில் விழுந்த விதைகளாக விற்று செல்லாமல், அதை நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக அது நமக்குள் விருட்சம் கொண்டு நமக்குள் வளரக்கூடிய ஆற்றலை நாம் உருவாக்குவோம் என்றால், இறை வார்த்தை என்பது மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது. எனக்குள் மாற்றம், என்னுடைய குடும்பத்திலே மாற்றம், மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் பக்தியும் மாற்றமும் இணைந்தே செல்லும். எனக்குள் இறைவார்த்தை மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் அது பக்தியாக இருக்காது. உண்மையான பக்தி, உண்மையான இறைபக்தி என்று சொல்லுகின்ற பொழுது, நான் இயேசுடைய வார்த்தையை உள்வாங்கி அதை மற்றவர்களுக்கு விதைக்கக்கூடிய மனிதனாக வாழ வேண்டும் என்பதுதான். சிந்தித்தவர்களாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம். பல நேரங்களிலே நாங்கள் செவிடர்களைப் போன்று இறைவார்த்தையை உள்வாங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கடின உள்ளத்தை நீதாமை மாற்றி, அதை நல்ல ஒரு இதயமாக மாற்றி, நாங்கள் என்றும் உம்முடைய இறைவார்த்தையை உள்வாங்கி தியானித்து அதன் அடிப்படையிலே எங்களுடைய வாழ்விலே அன்பையும் மன்னிப்பையும் பகிர்வையும் மற்றவர்களுக்கு கொடுத்து அமைதியான ஒரு வாழ்வு வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.